அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் இவங்களுடைய இந்த ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன லெக்சர் கொடுக்குது அப்படின்னா, உமனை பற்றியும் அவங்களோட ஃபிக்ஷன் பற்றியும் தான் கொடுக்குது. அவங்களோட நடைமுறையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. ஆல்தோ ஷி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேவ். இவங்களும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் உருவாகிறதுக்கு இவங்களும் ஒரு விதமான ரைட்டர். இவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ரைட்டர் அப்படிங்கிறாங்க. இவங்க மட்டும்தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த ஃபெமினிசம் ஃபர்ஸ்ட் வேவ் உருவாகிறதுக்கு. பட் ஆனால் இவங்களும் அதில் ஒரு ரைட்டர் அப்படிங்கிறாங்க. நாட் இன் த பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸை மட்டும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பண்ணல, சென்ஸ் ஆஃப் த டேர்ம். பட் ஆஸ் அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற டேர்மில் மட்டும் இவங்க இன்வால்வ் ஆகலை. பட் ஆஸ் அன் இன்டெலெக்சுவல் பர்சன் ஹூ லிவ்ட் இன் ஹர் ஸ்கின். அதே போல் தனித்துவமாகவும் எல்லாத்த பற்றி ஒவ்வொரு உமன் பர்சனை பற்றியும் தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஸ்கின்னை வச்சு அவங்கள கேலி பண்ணுறதாகட்டும், அவங்க ஒரு ஆட்டிடியூடு காமிக்கிறதாகட்டும் ஒரு பெண்கள்கிட்ட. நாட் காமன் இன் ஹர் ஃபெமினிட்டி. அந்த ஃபெமினிட்டியில் இது வந்து காமனான ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. இந்த எஸ்ஏ ஃபுல்லாக இதில் இப்படி தான் எழுதியிருக்காங்க. அடுத்து த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் இஸ் ஆஃபன் கேட்டகரிஸ் ஆஸ் வேவ்ஸ் டைம் பீரியட்ஸ். இந்த மாதிரி ஃபெமினிசம் வந்து ஒரு வேவில் 3 வேவ் இருந்துச்சு இல்லையா. ஸோ எப்படி இந்த வேவாக பிரிஞ்சுது அப்படின்னா, இந்த ஃபெமினிசம் இஸ் ஆஃபன் கேட்டகரிஸ் வேவ்ஸ் இன் கேட்டகரி ஆச்சு எய்ம்ட் அட் எலவேட்டிங் உமன்ஸ் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. சொசைட்டியில் உமனோட ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேவே உருவாச்சு. அது நான் ரொம்ப மட்டமாக இருக்குது, இல்லை எங்களுக்கும் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் தரணும், நாங்களும் வந்து சுதந்திரமாக ஆம்பளைங்களுக்கு என்னென்னலாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கீங்களோ அதே போல் நாங்களும் இருக்கணுன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் இந்த உமன் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டியில் அவங்களோட உமன் ஸ்டேட்டஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிச்சு. கிவிங் தம் ஈக்குவல் ரைட்ஸ், அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் வேவ் உருவாச்சு. ரெண்டாவது என்னென்னா, த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் த ஃபெமினிசம் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு த இது வந்து 19th சென்ச்சுரியிலையும் 20th சென்ச்சுரியிலையும் ஸ்டார்டிங்லேயும் எங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துச்சுங்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே பார்த்தோம், இந்த இடத்துல நீ நோட் பண்ணிக்கோ. அடுத்து வந்து திஸ் ஃப்ரேஸ் ரிவால்வ்டு லார்ஜ்லி அரவுண்ட் கெய்னிங் பேசிக் லீகல் ரைட்ஸ் ஃபார் உமன் தட் டுடே வி கேனாட் இமேஜின் ரியாலிட்டி வித்தவுட். இப்போ அந்த மாதிரியான பேசிக் லீகல் ரைட்ஸ் வந்து உமனுக்கு அவங்க கொடுக்கல அப்படின்னா இப்போது இருக்க காலகட்டங்களில் நம்மளால் இமேஜின் பண்ணிக்கவே முடியாது. டுடே வி கேனாட் இமேஜின் ரியாலிட்டி வித்தவுட். அந்த ரியாலிட்டி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கெயின் பண்ணியிருக்கல, அந்த லீகல் ரைட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருந்துருக்கலன்னா இப்போ நம்மளால் எப்படி இருந்திருக்க முடியாது. அடுத்து வந்து பொலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வேர் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை பவர்ஃபுல் மென் ஹூ டிடன்ட் கன்சிடர் உமன் கேப்பபிள் எனஃப் டு பி த்ரெட். பொலிட்டிக்ஸ்லேயே ஆகட்டும், எந்த ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், ஏன் ஆண்கள் தான் போய் முன்னாடி நிற்கிறாங்க, ஏன் ஆண்கள் தான் ஒரு அவங்க தான் ஏன் மேல்கட்டமாக இருக்காங்க. அப்படியே பெண்கள் இருந்தாலுமே கூட ஒரு சின்ன ரொம்ப கீழ்மட்டத்தில் தான் இருக்காங்க. நீ வந்து பெரிய இதுக்கெல்லாம் போகக்கூடாது, நீ இவ்வளோதான் உன்னுடைய மார்ஜினலைஸ் பண்ணிடுறாங்க அவங்கள. நீ உன்னுடைய இடம் இதுதான் அப்படின்னு, நீ எல்லாம் மேலே வரக்கூடாது. ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்மளுடைய நிறைய சிஎம் எல்லாம் இப்போது நம்ம ஜெயலலிதா அம்மாவே வந்திருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் அதான் சொல்கிறாங்க. ஏன் பொலிட்டிக் பவர்லேயும் ஆகட்டும் பிஸ்னஸ்லேயும் ஆகட்டும் மென் மட்டும் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஏன் உமன் வந்து அதுக்கான கேப்பபிலிட்டி எங்களுக்கு இல்லையா, நாங்களும் தான் அந்த கேப்பபிலிட்டி எங்களுக்கும் தான் எனஃபாக இருக்குது, எங்களுக்கும் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உமன் லுக்ஸ் லைக் ஒன்லி ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி. உமன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதாவது உமன் வேர் கன்ஃபைன்டு டு தேர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் டிடன்ட் ரீட்டைன் எனி கண்ட்ரோல் தேர் ஆஸ் வெல். உமன் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுபடி பார்த்தா அன்மேரிட் உமன் வந்து யாரோட ப்ராப்பர்ட்டியாக கருதப்படுதுன்னா அது வெறும் ப்ராப்பர்ட்டியாக தான் கருதப்படுதுங்கிறாங்க. ஒரு ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியாக கருதப்படுது. இதை மேரிடு இங்கேயும் அன்மேரிடு போட்டு அங்கேயும் மேரிட் போட்டுன்னா சாரி, அந்த இடத்துல மாற்றிக்கோ, மேரிட்னு போட்டுக்கோ. மேரிட் உமன் வேர் சீன் ஆஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் ஹஸ்பண்ட்ஸ். மேரிட் உமன் வந்து ஹஸ்பண்டோடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க, அன்மேரிட் உமனை ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன் இதை வந்து ப்ராப்பர்ட்டியாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. they didn't have the ability to file for divorce. அவங்களால வந்து இப்போ ஆண்கள்லாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும், இப்போ இந்த பொம்பளை கிட்ட இருந்து அப்படின்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு பொண்ணு அப்படியே மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே பொண்ணுக்கு அவன் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறான், அவங்ககிட்ட என்னால் இருக்க முடியல, இதுக்கு மேலே இருந்தால் நான் செத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வருது இல்லை. அப்போ ஏன் பெண்களுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ரைட்ஸு. ஸோ டிவோர்ஸ் எங்களுக்கு வேணும், டிவோர்ஸ் கொடுத்தாலுமே குழந்தைங்களும் எங்ககிட்ட இருக்கணும், இல்லை அவங்ககிட்ட இருக்கிறதான்ற அந்த ஒரு கஸ்டடியையும் எங்களுக்கு கிராண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அடுத்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், உமனை வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் தே ஹேட் நோ ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன், எலெக்ஷனில் அவங்களுக்கு எந்த ஒரு ஓட் எலெக்ஷனும் கிடையாது. இதனால வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உமன் வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் அப்படிங்கிறாங்க. ஆண்கள்லாம் பெரிய இவங்களாட்டவும் பெண்கள் வந்து எல்லாத்துக்குமே தலைக்குறைவாக இருக்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வந்து உமன் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ் அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு. அவங்களுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அட் த செனிகா ஃபால்ஸ் கன்வென்ஷன். டிக்ளரேஷன் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே வந்து செனிகா வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் த ஃபஸ்ட் உமன் ரைட்ஸ், அவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு உமனுக்காக ரைட்ஸ் போராடணும் அப்படின்னு சொன்னவங்களாம். ரைட்ஸ் கன்வென்ஷன். ஓகே. அடுத்து வந்து த ரைட் ஆஃப் உமன் டு ஓட், உமனுக்கும் வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னது, த சஃப்ரேஜ் த ரைட் ஆஃப் உமன், எலெக்ஷனில் நின்று ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்களும் அதனால சஃபர் ஆகுறோம்ல. இப்போ நீ எலெக்ஷனில் நீ ஜெயிச்சுட்டு போயிடுற, எங்களுக்கு நீ இருக்கிறது பிடிக்கல, பெண்களுக்கு எந்த ஒரு வசதியும் நீ செஞ்சு தரதில்லை அப்படின்னா நாங்களும் தான் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஸோ நாங்களும் வந்து சஃபர் ஆகுறோம் நீ இருக்கிறதுனால. நான் வேற ஒருத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து நீ அந்த எலெக்ஷன் ஓட் உரிமை கொடுக்கணும் இல்லையா அப்படின்றாங்க. பிகம் த கோல் ஆஃப் த மூமெண்ட் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஈக்குவல் ரைட் அசோசியேஷன். இது இதில் வந்து இதில் வந்து வாங்கிட்டாங்க லீகலாக வந்து அந்த மூமெண்ட் லீகலாக வந்து அந்த ஃபார்மேஷன் வைக்கிறாங்க. எங்கே? அமெரிக்கன் ஈக்குவல் ரைட்ஸ் அசோசியேஷனில் வைக்கிறாங்க. ஆனால் இது மறுபடியும் என்ன ஆகுது, தள்ளி போய் மறுபடியும் வந்து கொலாப்ஸ் ஆகி, இல்லை பெண்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் நேஷனல் உமன் சஃப்ரேஜ் அசோசியேஷன் போகிறாங்க. அங்கே போய் இதே முறையீடு வைக்கும் பொழுது, எப்போ 1869 அங்கே போய் இதே முறையீடு வைக்கும் பொழுது அதுவும் கொஞ்சம் தள்ளி போகுது. மறுபடியும் வேறு ஏதோ NLC என்ன வரும், அங்கே தான் வந்து உமனுக்கு ரைட்ஸே வாங்குவாங்க. ஓகேவா? அடுத்து த கீ கன்சர்ன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவோடைய கீ கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, எஜுகேஷன். எதனால் ஃபர்ஸ்ட் வேவ் கொண்டு வந்தாங்க, எதுக்காக ஃபர்ஸ்ட் வேவ் கொண்டு வந்தாங்கன்னா, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், மேரேஜ், லாஸ், த பிளைட் ஆஃப் இன்டெலிஜென்ட் மிடில் கிளாஸ் சிங்கிள் உமனுக்காக. இது எல்லாத்துக்காகவும் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் உருவாச்சு. மெயினாக பார்த்துட்டோன்னா ஓட்ஸ் ஃபார் ரைட்ஸ் டு ஓட் ஃபார் உமன் அப்படிங்கிறதுக்கு இருந்துச்சு. அடுத்து வந்து இன்க்ரீஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யார்? ஒரு உமனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. யாருன்னா விர்ஜினா உல்ஃப் அப்படிங்கிறவங்க இல்லையா. வாஸ் அ கன்சிடர் ஃபார் ஹர் ஃப்ரீ விஷன். அவங்க வந்து உமன் இந்த அந்த சொசைட்டியில் வந்து உமனும் ஒரு ஒரு தனித்துவமானவங்க, உமனும் வந்து தனியானவங்க கிடையாது, அவங்களும் வந்து ஒரே மாதிரியானவங்க அப்படின்றத அவங்க வந்து அவுட் சைடு ஃபார் ஹர். அவங்களோட ஃப்ரீ விஷனை பொறுத்த வரைக்கும் உமன் அப்படிங்கிறவங்களும் சொசைட்டியில் ஒருத்தவங்க தான். அவங்களுடைய ஃப்ரீ விஷனை பொறுத்த வரைக்கும் உமன் அப்படிங்கிறவங்களும் சொசைட்டியில் ஒருத்தவங்க தான் அப்படின்றாங்க. ஷி வாஸ் த பாயிண்ட். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெமினிசம் அப்படிங்கிறத பற்றி உருவாக்குனவங்க. பாயினியராக இருந்தாங்க இவங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரைட்டராக இருந்தாங்க. ஷி இன்க்ரீஸ் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மெனி உமன் டியூரிங் த 19th century வந்து நிறைய உமனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்போ ஒரு பக்கம் பார்க்குறோம், ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு பெண் வந்து முடங்கி இருக்கிறாங்க, ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க, மூஞ்சி பார்த்தா தெரியும். அப்போ அங்கே போய் வந்து அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாநாடு கூடும் பொழுதோ இல்லை நார்மலாக ஒரு பார்க்கும் பொழுதோ வந்து அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் பாயினியர் அப்படின்றாங்க. ஹர் புக், இந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிற புக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஒரு உமனுக்கும் ஒரு ரைட்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கும் சில ரைட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக இதுதான் இருந்துச்சுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் why did men drink wine அண்ட் உமன் ட்ரிங்க் வாட்டர்? ஏன் மென் மட்டும் ஒயின் கொடுக்கணும், உமன்லாம் ஏன் வாட்டர் மட்டும் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே போல் why was one sex so prosperous and the other so poor? ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு மட்டும் ஒருத்தவங்க கூட மட்டும்தான் இருக்கணும், ஆண்கள் வேணா எல்லாத்து கூடயும் இருந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் ஏன் இருக்குது, பெண்களுக்கும் அதே ரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேவால் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்துட்டா, மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சஃப்ரேஜ் ஆஃப் த சீனட் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு அவங்க வந்து மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஒரு இது கொண்டு வந்தாங்க. எங்கன்னா அமெரிக்காஸ் பொலிட்டிக்கல் உமன் அப்படின்ற ஒரு இதில் தலைப்பில்
அவங்க ஒரு கோரிக்கை வச்சு அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அவங்க ஒரு ஆக்ட் மூலயமா அவங்க வந்து இது வாங்கிட்டாங்களாம், இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க. எதுக்கு? உமன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்காக இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. இட் ரிசல்டட் இன் அ உமன்ஸ் சிவில் டெத். உமன் வந்து இறந்துட்டாங்க. உமன்ஸ் சிவில் டெத் விச் இன்க்ளூடட் த டீனியல் ஆஃப் ஹர் ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்துட்டு உமனா தனியாக உமன் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு தனியாக ப்ராப்பர்ட்டி வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அவங்களோட ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா அண்ணனை கேட்கணும், அப்பாவை கேட்கணும், அண்ணனை கேட்கணும், பிறந்தவனை கேட்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ரைட்ஸ் அவங்க பேரில் இருக்குது. இப்போ அவங்களாம் முடிவு எடுத்து யாருக்கு வேணால் விற்கலாம். அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரைட் கொண்டு வந்தாங்க. இன் 1882 அந்த ஆக்டில் வந்து அலோவிங் ஒய்ஃப்ஸ் டு அக்வயர் ஹோல்ட் யூஸ். ஒய்ஃப்ஸுக்கும் ஒரு ஒரு ஆண் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணுடைய பாதி சொத்து உமனுக்கும் இருக்குது. அவங்களும் ஹோல்ட் பண்ணலாம், அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க டிஸ்போஸும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஆஃப் தே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியே கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு ஆணுக்கு 10 ஏக்கரா நிலம் இருக்குன்னா அவனை கட்டிக்கிறா ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு அதில் 5 ஏக்கரா வந்து தாராளமாக அவங்களுக்கு ஒரு அவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக அவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. சேம் லீகல், அதே லீகல் ப்ரொடெக்ஷன் தான் அன்மேரிட் உமனுக்கும். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதில் பையனுக்கு எந்த அளவுக்கு போகுதோ பொண்ணுக்கும் அதே அளவுக்கு போகிறது. அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் சேம் லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றாங்க. அடுத்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன் கிராண்டட் உமன் சஃபரேஜ் இன் 1920 பை ஸ்டிப்புலேட்டிங் தட் த ரைட் டு உமன் குட் நாட் பி டினைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்ஸ். ஒரு உமன் ரைட்ஸ் டு ஓட் வாங்குறதுக்கு நாங்கள் போடணும் அப்படின்னா அது வந்து செக்ஸ், அதாவது மேல் ஃபீமேல்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஹியூமன் பீயிங்னா ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது, உமனுக்கும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. வி வில் நெவர் ஒன் செகண்ட் we will never in any simple sense fully understand either three genius or the feminist it represent அப்படின்னு ஒரு கோட் கொடுத்துருக்கேன்.